ஹாய் செல்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். இன்னைக்கு முக்கியமான டாபிக் தான்டா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இது வந்து ஒரு அக்கா என்ட்ட வந்து கேட்டிருந்தாங்க. சரி, அவங்களுக்கான வீடியோ தான் இன்னைக்கு மேக் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கே நல்லா தெரியும். கமெண்ட்ல என்ன கொஸ்டின் கேட்டாலும் சரி, அதுக்குண்டான வீடியோ வந்து அப்படியே லைன் பை லைனா வந்துட்டே இருக்கும். நீங்க கமெண்ட்ல உங்களுக்கு எந்த தேவையோ அந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டாலே போதும். உங்களுக்கான வீடியோ வரிசையா வந்துட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. வாங்க பழகலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான டாபிக் தான்ப்பா பத்தி பேச போறோம். அதாவது மணி வந்து ஷார்ட்டேஜே ஆகக்கூடாது. மணி வந்து எண்ட் டென்ஷன் இருக்கவே கூடாது. எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ண எப்படி பிளான் பண்றது? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஓகேவா? இது அவ்வளவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுவேன். நீங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோவ லாஸ்ட் வர பாருங்க. எப்படி ஷாப் ரெண்ட், ஹவுஸ் ரெண்ட் போட்டு பெர்ஃபெக்ட்டா மந்த்லி பட்ஜெட் போடலான்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி எப்பவும் போல நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, "அக்கா, எனக்கு வந்து இந்த மாசம் ரூ. 50,000 சேலரி வரும்க்கா. ஆனா 2 பெரிய ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் இருக்குக்கா. ஆல்ரெடி இருக்குது. இத தாண்டி தான் நான் சேவிங்ஸ் பிளான்லாம் பண்ணணும். அது எப்படிக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதாவது என்னன்னா, ஷாப் ரெண்ட் வந்து ரூ. 18,500 அவங்க வந்து குடுக்கணுமா. ஹவுஸ் ரெண்ட் வந்து ரூ. 7,000. ஆக மொத்தத்தில எவ்வளவு? 25,500. அப்புறம் மிச்சம் இருக்கிறத ரூ. 24,500 தான். இந்த ரூ. 24,500ல நம்ம மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கணும். இதுலயே எப்படி சேவிங்ஸும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு வந்து சொல்லப் போறேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 24,000 இருந்தாலும் சரி, 20,000 இருந்தாலும் சரி, 15,000 இருந்தாலும் சரி. நான் சொன்ன இந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். சூப்பரா நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியும். இதில தான் நம்ம வீட்டு செலவு, சேவிங்ஸ் எல்லாமே பார்க்கணும். அதனால எப்படின்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட்டு ஒய் பட்ஜெட் முக்கியம். பட்ஜெட் எதுக்குக்கா நம்ம போட போறோம்? சும்மா வர்றது செலவு பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாதுப்பா. பட்ஜெட்டுங்கிறது நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னே சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில எவ்வளோ சம்பளம் வந்தாலும் சரி, பிளான் இல்லாம செலவு பண்ணுனா, மந்த் அதாவது மாச கடைசியில வந்து ரொம்ப ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்போம். சொல்லுவாங்க தெரியுமா? மாச கடைசியில ராஜா மாரி இருக்கேன்டா. மாச கடைசியில இல்ல சாரி சம்பளம் போடும்போது நான் ராஜா மாரி இருக்கேன்டா. இதுவே மாச கடைசியில என்ன பார்த்தோன்னா, ராஜாகிட்ட இருக்க கூஜா மாரி ஆயிடுறேன்டா. என்ட்ட கையில காசே இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நெறைய பேர் புலம்புவாங்க. இன்னும் சொல்லப்போனா YouTubeல நெறைய பேர் இத வச்சு வீடியோவே போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா மாச கடைசின்னு பார்த்தா நம்ம பர்ஸ தொறந்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ரொம்ப கஷ்டப்படுற மாரி இருக்கும். இதே மாசம் தொடங்குன புதுசுல பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேப்பியே வேற லெவல்ல இருக்கும். பட் இந்த மாசத்துக்கு ஆரம்பிச்சதுலேருந்து மாசம் முடியிற வரைக்கும் உண்டான எல்லாமே நான் இன்னைக்கு வந்து பட்ஜெட்டாவே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கப்பா. இப்படி நீங்க ஃபாலோ ஃபாலோ பண்ணீங்கன்னா, மந்த் எண்ட் ஸ்ட்ரகிள்ங்கிறதே இல்லாம இருக்கும். பட்ஜெட் பண்ணா என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிக்கிறேன். மணி வந்து வேஸ்ட்டே ஆகாது. கண்டிப்பா என்னது மணி வேஸ்ட்டே ஆகாது. எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நமக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். யார்ட்டயும் போய் கேட்டு நிக்கணுங்க அவசியம் இருக்காது. டென்ஷனே இருக்காது. நம்ம எது வந்தாலும் பார்த்துக்கலாம்டா, நம்மட்ட இருக்குல்லடா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துரும். சேவிங்ஸ் வளர்ந்து ஃப்யூச்சருக்கு செக்யூர் ஆகும். நல்லா சேவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், ஃப்யூச்சர்ல அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டா நம்ம கையில கிடைக்கும். இதனால நம்ம ஃப்யூச்சர் ஃபுல்லாவே செக்யூர் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட்டு கிராசரிஸ். அதாவது இவ்வளோ நேரம் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, மணி ஷார்ட்டேஜ் இல்லாம நம்ம எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்குடான ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் தான் கிராசரிஸ். சராசரியா ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு 8,000 போதுமானதுப்பா. இதில ரைஸு, மில்க்கு, நான்வெஜ், கிராசரிஸும் இன்க்ளூட் பண்ணிடலாம். இது எப்படிங்கிற வீடியோலாம் நான் இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் வீடியோல எல்லாத்துலயுமே போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிரும்ப்பா. 2வது டிராவல். டிராவல் ரூ. 2,500. நீங்க வந்து ஒரு சென்னை மாரி பெரிய சிட்டில இருக்கீங்கன்னா, கண்டிப்பா வந்து சைக்கிள் எல்லாம் போக முடியாது. ஆஃபீஸ்க்கு, ஷாப்புக்கு போறவங்களுக்குலாம் இந்த அமௌண்ட் ஆனா போதும். ஆனா கண்டிப்பா இந்த ரூ. 2,500க்குள்ள நம்ம வந்து முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட இருக்கணும். ரூ. 2,500 தானா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த ரூ. 2,500 இந்த மாசம். இதுக்கு மேல நம்மட்ட ஒத்த பைசா கிடையாது. ஸோ நம்ம இந்த ரூ. 2,500க்குள்ளயே நம்ம வந்து முடிச்சிடணும்னு நெனச்சுக்கங்க. அன்வான்டட் டிராவல அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு பக்கத்துல இருக்க கடைக்கு கூட நான் வந்து பைக் எடுத்துட்டு தான் போவேன். பக்கத்துல இருக்க கடைக்கு கூட நான் வந்து கார்ல தான் போவேன் அப்படின்னு சொல்லாம, நீங்க அந்த பைக்ல போற நேரத்துல நடராஜ் சர்வீஸ்ல நீங்க நடந்தே போயிட்டு வாங்க. ஒண்ணு உடம்புக்கு நல்லது வாக்கிங் பண்ணுனா. இன்னொன்னு நம்ம பெட்ரோலுக்கு நல்லது. 2 விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது நம்ம இத வந்து தாராளமாவே செய்யலாம் இல்லையா? நெக்ஸ்ட் ஈபி, கேஸு, வாட்டரு. இது எல்லாமே 2,000க்குள்ள கொண்டு வந்துருங்கப்பா. நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றதா உண்ணாம திங்காம எவன்ட்ட போய் குடுக்கக்கூடாது. ஈபி காரன்ட்ட போய் குடுக்கவே கூடாது. ஏன்னா நம்ம காசு உழைக்கிற காசு. ஒவ்வொரு ரூவாயும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத ஈஸியா அவங்க கையில தூக்கி குடுத்துற முடியாது இல்லையா? அதனால ஈபிய எவ்வளோக்கு எவ்வளோ குறைய முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ குறைச்சிருங்க. அதே மாரி தான் கேஸும். கேஸ வந்து முடிஞ்ச வரைக்கும் 2 மாசத்துக்கு கொண்டு வர பாருங்கப்பா. இந்த 1 மாசம், 1 1/2 மாசம், 1 1/4 மாசம் இதெல்லாம் விட்டுருங்க. நம்ம கரெக்ட்டா 2 மாசம்னா, இந்த 2 மாசம் நான் கொண்டு வந்தே தீருவேன் அப்படின்னு நினைங்க. அதுக்காக சாப்பாட்ட மிச்சம் பிடிக்காதீங்க. சாப்பாடு செஞ்சுக்கிட்டே நம்ம எப்படி கேஸ வந்து மிச்சம் பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோலாம் நான் ஃபர்ஸ்ட்டே போட்டிருக்கிறேன். நான் வேணா இன்னைக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேவா?
ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து இபியையும் குறைச்சிடலாம், கேஸையும் குறைச்சிடலாம். வாட்டர் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் வந்து ரெடி பண்ண பாருங்கள். அதாவது மினரல் வாட்டர் தான் குடிப்பேன், கேன் தண்ணி தான் குடிப்பேன்னு நினைக்காம, வீட்டில் இருந்து வர்ற தண்ணி திரும்ப நமக்கு நார்மலாக கார்ப்பரேஷன் தண்ணி வருமே, அதையே நீங்கள் பிடிச்சி வச்சு அதை சூடு பண்ணி குடிச்சிக்கலாம். இன்னும் நமக்கு வந்து சேவிங்ஸ் ஆகும். ஓவராக யூசேஜை கண்ட்ரோல் பண்ணாலே போதும். இதுக்கு கீழே கூட வாய்ப்பு இருக்குது. நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இபி வந்து 1000, 1200 போட்டிருக்கேன். ஆனால் மேக்ஸிமம் அவ்வளோலாம் கொண்டு வராதீங்கடா. ரூ. 800 அதுதான் நம்மளோட லாஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். நான் வந்து ரூ. 500 தான் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைப்பேன். அதுக்குள்ளேயே வச்சுப்பேன். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் இல்லையா, ரொம்ப நேரம் நான் வந்து ஃபேன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நமக்கு கைதான் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு கை எடுத்து வீசிக்கிட்டே இருக்க வேண்டியதா, ஒரு விசிறி வச்சுக்கிட்டு. அதுக்காக ரொம்ப நேரம் அது இல்லாமல் இப்போ இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ வந்து குளிர்காலம். அதனால் நமக்கு ஃபேன் அந்தளவுக்கு தேவைப்படவே இருக்காது. அதுக்கு பதிலாக ஹீட்ரு தேவைப்படும். ஸோ 2மே மேனேஜ் பண்ண கற்றுக்கங்கடா, ஓகேவா? நெக்ஸ்ட்டு மொபைல், ஒய்ஃபை ரூ. 700. இந்த ரூ. 700 தாண்டி நான் போட மாட்டேன்டா, இதுதான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போலாம் 3 மாத ஸ்கீம்லாம் வந்திருக்கு இல்லையா, 3 மாத ஸ்கீமு, 6 மாத ஸ்கீமு, ஏன் இன்னும் 1 வருஷம் ஸ்கீமே இருக்குது. பிஎஸ்என்எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரூ. 1500, ரூ. 1500 அவ்வளோதானா. அது கிரெடிட்டாலே போதும். நமக்கு வந்து அதாவது அந்த வருஷ நாள் முழுக்க நமக்கு வந்து இன்கமிங் கால் பண்ணிக்கலாம், அவுட் கோயிங் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து நெட்டு ஃப்ரீயாக கிடைக்குமா. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட பிஎஸ்என்எல் இல்லைப்பா, அதனால எனக்கு தெரியல. நான் ஏர்டெல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை பாருங்கள். ஆனால் இவ்வளோ தான் பிளான். ஒரு நாளைக்கு 1.5 ஜிபினா 1.5 ஜிபி, 2 ஜிபினா 2 ஜிபி. இதுக்கு மேலே நான் அதிகமாக போட மாட்டேன்னு நீங்கள் நினைங்க. அதேமாதிரி ஒய்ஃபை ரூ. 700 முடிக்க பாருங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ஃபீஸ் தான்டா. ஸ்கூல் ஃபீஸு, ஸ்கூல் எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு செலவு அப்படின்னு சொல்லிக்கலாம். புக்ஸ் வாங்கணும்பாங்க, நோட்டு காணும்பா, பென்சிலை காணும்பா, ரப்பரை காணும்பா, இதில் புக்ஸு என்ன நோட்டு இதுக்கு வாங்கணும், அதுக்கு வாங்கணும், கைடு வாங்கணும். நாங்கள்லாம் படிக்கும்போது கைடும் கிடையாது, ஒரு கழுதையும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கைடே இல்லாமல் படிக்க மாட்டாங்க. என்கிட்ட கைடே இல்லாமல் படிக்கலன்னா புக்கு இருக்குடா அப்படின்லாம் நான் என் பிள்ளைங்கிட்ட கேட்டிருக்கேன். ஏன்னா கைடே இல்லாமல் எங்களால் படிக்க முடியாதுமாங்கிறாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போடுவாங்க தெரியுமா, இப்படி ஆரோ மார்க் போட்டு எங்களை வந்து போட வச்சுருவாங்க. இதெல்லாம் நல்லா படிச்சுட்டு வாங்கடா, மிச்சம் இதெல்லாம் நீங்கள் வந்து சும்மா ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படி இல்லாமல் எல்லாத்தையுமே கைடுக்கு மாற்றி விட்டுட்டாங்க. கைடு என்ன ரூ. 1, 2 ரூபாய்க்காக விற்கிது. அது எடுத்த உடனே ரூ. 300, 400 இப்படி போகுது. என்ன செய்கிறது? அதனால் அதுக்கு அப்புறம் நோட்டு எவ்வளோதான் பிள்ளைங்க எழுதி தள்ளுவாங்களோ தெரியல. ஒரு நோட்டு கடையே வச்சிடலாம் போல, அவ்வளோ நோட்டு நல்லா வாங்கி கொடுத்துட்ருக்கேன். புக்ஸும் அப்படி தான். அப்புறம் பேனா, பென்சிலு, ரப்பரு அதெல்லாம் தனி கணக்கு. இது எல்லாத்துக்குமே சேர்த்து அது அது ஒரு அமௌண்ட் ஒரு ரூ. 2000 கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸ்கூல் ஃபீஸு ரூ. 2000 வந்துடும். இதெல்லாம் சேர்த்து ஒரு ரூ. 500, ரூ. 1000 எடுத்து வச்சுக்கோங்க. அப்போனா கரெக்டாக இருக்கும். 6வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, மெடிக்கல் எமர்ஜென்சி. இந்த எமர்ஜென்சியை எப்போவுமே தூக்கி வச்சுக்கணும். இது ரொம்ப பேசிக்கான மெடிசின்ஸுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பெரிய செலவு வந்து வராத அளவுக்கு ஆண்டவன் வந்து நம்மளை வந்து பாதுகாக்கட்டும். பேசிக் மெடிசன் அண்ட் மந்த்லி ஸ்மால் எமர்ஜென்சிஸ். நீங்கள் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக காய்ச்சல், தலைவலி, லூஸ் மோஷன் சொல்லிட்டு நிறைய இது இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட்டு கை வைத்தியம் பாருங்கள். அதில் கேட்காட்ட மட்டுமே நீங்கள் வந்து மெடிசின்ஸ்க்கு போங்க. நான் வந்து இது வரைக்கும் அப்படி தான்ப்பா பண்ணிக்கிட்டு இருக்கேன். எடுத்த உடனேயே ஆஸ்பத்திரிக்குள்ளே ஓடி போயிட மாட்டேன். முதல் 2 நாள் காய்ச்சலாக மாத்திரையை கொடுத்து பார்ப்பேன், டானிக்கை கொடுத்து பார்ப்பேன். 3வது நாளும் பார்ப்பேன். நான் அதாவது 2.25 நாள் பார்ப்பேன்னு வைங்களேன். 3வது நாள் சாயந்தரமே கூப்பிட்டு போயிடுவேன். சரி இதுக்கு மேலே வந்து வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் கை மருந்துலே நான் கொடுக்குற மாதிரி தான் பார்ப்பேன்டா. அது முடியாத நேரத்தில் மட்டும்தான் பேராசிட்டமால் 250 ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது வாங்கி வச்சுப்பேன். இதுதான் என் குழந்தைகளுக்கு நான் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறது. நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ப்ரெஷர் சுகர் மாத்திரை வாங்கி போடணும். அதெல்லாம் தனியாகவே. ஸோ எமர்ஜென்சிக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இது எல்லாமே நான் இப்போ சும்மா ரஃபாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் வீடியோ எண்டில் வந்து இது ஒரு சார்ட்டாகவே நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? 7வது கிளீனிங் ஐட்டம், ஷாம்பு, சோப்பு, சிலிண்டரு. இது ஏதாவது என்னது சிலிண்டரு இதுக்குள்ளே சேர்க்க வராது. நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்குது தெரியுங்களா, ஹார்பிக்கு, கண்டது, கழுகுது எல்லாமே. அது எல்லாமே சேர்ந்து இதில் வந்துடும். நிறைய ஐட்டங்கள் இதோட சேர்ந்துடும், ஓகேவா? அது என்னன்னு சொல்லிட்டு கடைசியில் இருக்க சார்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் வந்து சேவிங்ஸு ரூ. 3000 இதுதான்ப்பா பெஸ்ட்டு இருக்கிறதுலையே. இவ்வளோ செலவு பண்ணியும் நம்மளால் வந்து இதில் வந்து ரூ. 3000 எடுத்து வைக்க முடியும். ஆனால் இதுக்கு மேலே எடுத்து வைக்க முடியும். இதுக்கு மேலே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொன்னேன் பார்த்தீங்களா, ட்ராவலில் ஒரு ரூ. 500 எடுத்து வைக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கம்மியாக செலவு பண்ணலாம். அடுத்து ஈபியில் ஒரு ரூ. 500 எடுத்து வைக்கலாம். அப்போ 500 ரூ. 1000 ஆயிடுச்சு. வேறு என்னது எடுத்து வைக்கலாம்? மொபைலில் நம்ம எடுத்து வைக்க முடியாது, அவன் பிடுங்கிருவான் நம்மகிட்ட இருந்து. ஸ்கூல் ஃபீஸு அது நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட இருந்து பிடுங்கிரும். அதனால் அதையும் ஒன்றும் சொல்ல முடியாது. மெடிக்கல் எமர்ஜென்சி இதில் விட ஒரு ரூ. 500 எடுத்துக்கலாம். ஆக மொத்தத்தில் ரூ. 1500 கிட்ட எடுத்து வைக்கலாம்டா. இந்த ரூ. 1500 இது 3000, மொத்தம் ரூ. 4500 கிட்ட வந்துடும். ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக அட்லீஸ்ட் ஒரு 3000 நம்ம எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கணும். அப்போ தான் நம்மளால் 5000 வரைக்குமாவது எடுத்து வைக்க முடியும். 3000த்துக்கு கம்மியாக கொண்டு போயிடாதீங்க. ஒரு 3000 முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு எடுத்து வைங்க. எடுத்து கையில் வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு பார்க்க நமக்கு செலவு தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஆர்டி போடுங்க, சீட்டு போடுங்க, எஸ்ஐபி போடுங்க, இல்லைனா சிப்பு போடுங்க, இல்லைனா எஃப்டி போடுங்க. ஏதோ ஒன்று வந்து போடுங்க. எனிதிங் ஓகே, அது எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் ஏதாவது ஒரு சீட்டை மட்டும் போட்டுங்க. நம்ம கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க, கையில் வைக்க செலவு தான் ஆகிட்டே இருக்கும்.
1 இயரில் மினிமம் 36,000 சேவ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. மாதம் 3000க்கே நான் சொல்கிறேன். நீங்கள் 4,500 5,000 போட்டிங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் மாதத்துக்கு ஒரு 50,000 60,000 கிட்ட நம்ம கையில் ஒரு லம்ப் அமௌண்ட் வந்து நம்ம கை கிடைக்கும். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் சேவிங்ஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா பின்னாடி வருத்தப்படுறது என்னமோ நம்ம தான். ஸோ சேவிங்ஸை பண்ண பழகிக்கோங்க. இப்போது இது அவ்வளோதான். சேட்டை நம்ம பார்த்துருவோமா? கேட்டகரி அமௌண்ட் ஓகேவா? கிராசரிஸ் 8,000, ட்ராவலு 2,500, இபி கேஸு 2,000, மொபைல் ஒய்ஃபை 700, எஜுகேஷன் எவ்வளவு? 2,000, மெடிக்கல் 1,000, சேவிங்ஸு 3,000, மற்றபடி ஹவுஸ் ஹோல்டு எல்லாமே சேர்த்து 2,000. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? டோட்டல் வேரியபிள் 21,200 ஆச்சு. ஃபிக்ஸ்டு ரெண்ட், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன கடை வாடகையும் வீட்டு வாடகையும் சேர்த்து 25,500. இது எல்லாம் சேர்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 46,700. மெயின் பாயிண்ட் 3,300 இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதை கூட நம்ம சேவிங்ஸில் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம இஎம்ஐயில் ஏதாவது வாங்கியிருப்போம், எப்படி ஃபோன் வாங்கியிருப்போம், ஃப்ரிட்ஜ் வாங்கியிருப்போம், வாஷிங் மிஷின் வாங்கியிருப்போம், ஏசி வாங்கியிருப்போம், எதையோ ஒரு கழுதையை வாங்கியிருப்போம்னு வைங்களேன். அந்த கழுதைக்கு இதை வந்து கட்டிடலாம். அப்படி எந்த கழுதையுமே நம்ம வாங்கினா இதையே நம்ம சேவிங்ஸில் சேர்த்துடலாம். அப்போது நமக்கு ஒரே கலர் 2 மங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சீக்கிரத்தில் நம்மளுடைய சேவிங்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகலாம். நம்மளோட ஃப்யூச்சர் பிளானும் சூப்பராக நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி பிளான் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு டிப்ஸுக்குள்ளே போகலாமா? டிப்ஸுக்குள்ளே வந்தாச்சு. வீக்லி கிராசரி சார்ட்டை ஃபாலோ பண்ணுங்கடா. இந்த கிராசரி சார்ட்டை வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலே போட்டிருக்கேன். வீக்லி மீல் பிளானும் போட்டிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்போ தான் நம்மளால் நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியும். வீட்டில் சிம்பிள் குக்கிங்கை ஃபாலோ பண்ணுங்கள். தடபுடலான விருந்து வச்சு அதை வேஸ்ட் ஆகி தூர போடுறத விட நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை வந்து ஹெல்த்தியான மெனுவாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிக்கோங்க. அவசரமாக டிசைட் பண்ணிங்கன்னா ஒன்றுமே ஓடாது. அப்போ அதனால் பார்த்து நீங்கள் கையும் ஓடலை காலும் ஓடலைங்கிறதுக்கு பதிலாக முதல் நாள் நைட்டே நீங்கள் வந்து என்னென்னு பிளான் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். மந்த்லி சேவிங்ஸை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டெபிட் ஆகிற மாதிரி வச்சுருங்க. மந்த்லி டெபிட்னா நம்ம கைக்கு வராமலேயே நம்ம சேலரி வந்த உடனே ஆர்டியில் போய் உழுற மாதிரி, ஆர்டியோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் என்ன சேவிங்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு நேராக போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இபி பில்லை முடிஞ்ச வரைக்கும் குறைக்க பாருங்கடா. மந்த்லி கிராசரியாக வாங்கிடுங்க. வீக்லி இல்லைனா மந்த்லி. ஆனால் மந்த்லியாக வாங்குறது இன்னும் வந்து நல்ல யூஸ் ஆகும். வீக்லி வந்து வெஜிடபிள்ஸ் வாங்குங்க. இது வந்து இன்னும் யூஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் இன்றைக்கி உள்ள டிப்ஸு. 50,000 சேலரியில் பெர்ஃபெக்டாக மந்த்லி பட்ஜெட் ஈஸியாக நம்ம வந்து பட்ஜெட் பிளானிங் போட்டுடலாம். இந்த மாதிரி ப்ராப்பராக பிளான் பண்ணி ஃபாலோ பண்ணோன்னா மந்த் எண்ட் ஸ்ட்ரகிளே வராது. அதாவது மாத கடைசியில் தலையை பிச்சுக்கிட்டு நிற்கவே வேண்டாம். தலையை பிக்காமலே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாழலாம். இதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நான் சொன்ன டிப்ஸு, நான் சொன்ன ஐடியாஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணினாலே போதும். சூப்பராக நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இன்னும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து டூரே போயிட்டு வந்துடலாம். அந்தளவுக்கு நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். நம்மளாம் எங்கடா டூர் போகிறது அப்படின்னு யோசிக்காமல் இந்த மாதிரி பிளான் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் டூர்லாம் போக முடியும். நல்ல சேவிங்ஸும் பண்ண முடியும். தங்க நகை எவ்வளோ உயர்ந்தாலும் சரி அதையும் நம்மளால் வாங்க முடியும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த சேவிங்ஸை நம்ம விடலாமா சொல்லுங்கள்? கண்டிப்பாக விடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் நான் சொன்னதெல்லாம் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப்பு பண்ணுங்கப்பா. ஹைப்பு இப்போலாம் நிறைய பேர் பண்ணுறதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஹைப்பையும் பண்ணிவிட்டு போங்க. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருக்குங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய்மா.